அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுரேஷ் IAS அகாடமி கண்டக்ட் பண்ற TNPSC JDO கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்டோட சொல்யூஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, விச் டைப் ஆஃப் கல்வெட் இஸ் யூஸ்ட் இன் ஹை டிஸ்சார்ஜ் ஏரியா அண்ட் லோ டப்ரிஜ் ஃப்ளோ ஏரியாஸ்? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆர்ச் கல்வெட். ஸோ நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் கல்வெட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கல்வெட் எந்தெந்த இடத்துல ப்ரிஃபர் பண்றோம், அதோட ஹைட்ராலிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம ரீட் பண்ணிக்கணும். இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். செகண்ட் கொஸ்டின், ஃபார் a given soil sample with increase in compaction effort the optimum moisture content என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காம்பாக்ஷன் எஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சேம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. காம்பாக்ஷன் எஃபோர்ட்டும் ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் OMC வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ காம்பாக்ஷன் எஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்டிமம் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து டிக்ரீசஸ். தேர்ட் ஒன், எ கிளியர் dry sand sample is tested in direct shear test. The normal stress and shear stress at failure are both equal to 120 kilonewton per meter squared. The angle of shearing resistance of the sand will be. ஓகேவா? ஸோ ஒரு சாண்ட் சாம்பிள், ட்ரை சாண்ட் சாம்பிளுக்கு வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் பண்றோம். ஸோ அதுல நார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டைம்ல ஃபெயிலியர் அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்றதை கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ஆஃப் ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னா, tau is equal to c plus sigma tan pi ல நம்ம வந்து c வந்து 0 போட்டோம். ஏன்னா டைரக்ட் ஷியர் டெஸ்ட் நம்மளுக்கு அது வந்து ட்ரை சாண்டுக்கு பண்றோம். அப்ப tau is equal to sigma tan pi. இதுல டவோட வேல்யூ சிக்மாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே 120. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க tau by sigma is equal to 1 ஆயிடும். ஸோ tan pi is equal to 1, tan inverse of 1 is equal to 45 degree. ஸோ ஆன்சர் வந்து 45 degree. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், the angle of internal friction pi for a cohesive soil is equal to. ஸோ cohesive soil ஓட pi வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. cohesive soil ஓட pi வேல்யூ எப்பயுமே 0. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து சேச்சுரேட்டட், ஃபுல்லி சேச்சுரேட்டட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல cohesive soil அப்படின்னு ஜெனரலா கேட்கும்போது pi வேல்யூ வந்து 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், the second 20-year road development plan conference was held in which city அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு வந்து ரோட் டெவலப்மெண்ட் பிளான்ல செகண்ட் 20-year டெவலப்மெண்ட் பிளான் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்ததுன்னு கேட்கறாங்க. ஸோ எங்க நடந்தது அப்படின்னா பாம்பேல. ஓகேவா? நம்மளுக்கு 320-year டெவலப்மெண்ட் பிளான் இருக்கு. ஸோ எது எங்கெங்க நடந்தது, அதுல முக்கியமான என்னென்னலாம் வந்து அதுல வந்து முக்கியமான முடிவு எடுத்தாங்க, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது செகண்ட் ஒன் வந்து எங்க நடந்ததுன்னா பாம்பேல. ஓகேவா? ஸோ எப்பல இருந்து எப்போ வரும்னா 1961ல இருந்து 1981 வரை. ஓகேவா? அடுத்தது, the slope provided in the longitudinal direction of the road is called gradient. ஓகேவா? இதே வந்து டிரான்ஸ்வர்ஸா ப்ரொவைட் பண்ணாங்கன்னா கேம்பர், சூப்பர் எலிவேஷன் ரெண்டுமே வரும். ஸ்ட்ரைட் ரோட்ல ப்ரொவைட் பண்ணா கேம்பர், கர்வ்டு போர்ஷன்ல ப்ரொவைட் பண்ணா சூப்பர் எலிவேஷன். நெக்ஸ்ட் ஒன், the highway research board was set up in the year. ஓகேவா? இந்த இயர்ல அப்படின்னா 1973ல. ஓகேவா? நம்மளுக்கு வந்து IRC எப்போ ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜெய்கர் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை எப்போ பண்ணாங்க. இந்த மாதிரி ரோடு டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவில் எப்போ நடந்தது அப்படின்ற அந்த தியரியை கொஞ்சம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து, as per the நாக்பூர் பிளான் the unsurfaced roads were meant for. ஓகேவா? ஸோ நாக்பூர் பிளான் படி இந்தியாவில் இருந்த ரோடு எல்லாமே வந்து 5 கேட்டகரிஸ்ல பிரிச்சாங்க. என்ன அப்படின்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் அண்ட் வில்லேஜ் ரோட். இதுல இந்த அதர் அண்ட் வில்லேஜ் ரோட வந்து அன்சர்ஃபேஸ்டு ரோட்ஸ்னும், நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் இது மூணையும் வந்து சர்ஃபேஸ் ரோட்ஸ்னும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து, த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்வே டு எக்ஸாமைன் த ஜெனரல் கேரக்டர் ஆஃப் த ஏரியா ஃபார் டிசைடிங் த மோஸ்ட் ஃபீஸபிள் ரூட் இஸ் நோன் அஸ் அப்படின்னா ரெக்கனைசன்ஸ் சர்வே. ஓகேவா? நம்மளுக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் சர்வேன்னு இருக்கு. அதுல இந்த ரெக்கனைசன்ஸ் சர்வேல தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஃபீஸபிள் ரூட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து, dash curve is preferred for connecting two tangents with gradual change in direction. So gradual change in direction வச்சு two tangents கனெக்ட் பண்ற அந்த curve பேர் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் curve. ஓகேவா? இதுல ஸ்பைரல், சர்க்குலர், பாரபோலிக் இது எல்லாமே என்னன்னா டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ்ல வரும். டிரான்சிஷன் ஐடியல் ஷேப் ஃபார் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஸ்பைரல் கர்வ் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஹைவேவோட ஜியாமெட்ரிக் டிசைன்ல வரலாம். ஓகே, நெக்ஸ்ட், த கேட்ச் வாட்டர் ட்ரெயின் யூஸ்வலி ப்ரொவைடட் வித் எ கிரேடியன்ட் ஆஃப்
1 in 52, 1 in 33. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், the sequence of 4 stages of survey in a highway alignment is. ஸோ ஹைவே அலைன்மெண்ட் சர்வேல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, அதோட சீக்வன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக சீக்வன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மேப் ஸ்டடி, ரெக்கனைசன் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே, டீடைல்டு சர்வே. ஓகேவா? இதான் வந்து இந்த ஆர்டர்லையும் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஆர்டர் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், புவர்லி கிரேடட் கிராவல் இஸ் ஜெனரலி டினோட்டட் பை எ சிம்பிள் ஜிபி. புவர்லி கிரேடட் கிராவல் ரிவர்ஸ்ல படிப்போம். ஓகேவா? பின்றது வந்து புவர்லி அப்படின்றத, ஜின்றது வந்து கிராவல் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் டிஃபைன்ட் as. ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் சாலிட் டு த மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம படிக்கிற 9.81 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப் இது எல்லாமே 4 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண வேல்யூஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்றது எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ். நிறைய பேர் வந்து இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், மாஸ் ஆஃப் சாலிட் டு மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர்னு. ஆனா என்ன டெம்பரேச்சர்ன்றதுல கன்ஃபியூஸ் ஆயிருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ 4 டிகிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல 27 அந்த மாதிரிலாம் கொடுத்தா நீங்க ரூம் டெம்பரேச்சர் நினைச்சு 27 கூட சூஸ் பண்ணுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல முக்கியமானது இதுதான், அந்த 4 டிகிரி செல்சியஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து, the more number of vehicles can be accommodated in this parking type அப்படின்னா என்னன்னா 90 டிகிரி. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்னன்னா 90 டிகிரி. ஸோ பார்க்கிங்கை வந்து நம்ம ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங், ஆஃப் ஸ்ட்ரீட் பார்க்கிங் ரெண்டா மெயினா ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம். இதுல இந்த ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங்ல பேரலல் பார்க்கிங், இன்னொன்று வந்து ஆங்குலர் பார்க்கிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்குலர் பார்க்கிங்ல தான் 30 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி இந்த மாதிரி ஆங்குலர் பார்க்கிங் இருக்கு. ஸோ இதுல மோஸ்ட் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எதில் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா? மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 45 டிகிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. The following signs are pointed in circular shape. சர்க்குலர் ஷேப்ல எந்த சைன் இருக்கும் அப்படின்னா ரோட் சைன் வந்து ரெகுலேட்டரி சைன். நம்மளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சைன்ஸ் இருக்கு அப்படின்னா ரெகுலேட்டரி இருக்கு, இன்ஃபர்மேட்டரி இருக்கு, வார்னிங் சைன் இருக்கு. ஓகேவா? ரெகுலேட்டரி ஆர் மேண்டேட்டரி சைன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் இருக்கு, வார்னிங் ஆர் காஷனரி சைன்ஸ். ஓகேவா? இதுல ரெகுலேட்டரி சைன்ஸ் எப்பயுமே வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் வந்து ரெக்டாங்குலர்ல இருக்கும், காஷனரி சைன்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இந்த ரெகுலேட்டரி ஆர் மேண்டேட்டரி சிக்னல்ஸ்ல இல்ல சைன்ஸ்ல நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் சைன்ஸ் மட்டும் சர்க்குலர்ல இல்லாம வேற ஷேப்ல இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஸ்டாப்பிங் சிக்னல்ஸும் கிவ்வே சிக்னலும். ஓகேவா? இந்த ஸ்டாப்பிங் சிக்னல் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஆக்டகன்ல இருக்கும். ஓகேவா? கிவ் அவே சிக்னல் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா கிவ் அவே சிக்னல் அப்படின்றது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா? சோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது எக்ஸ்ட்ரா டேட்டா மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட், the curve provided at change of gradient is called அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வெர்டிகல் கர்வ். ஓகேவா? கிரேடியன்ட்டை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அது வெர்டிகல் கர்வ், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அது ஹரிசாண்டல் கர்வ். ஓகேவா? சோ அந்த ஹரிசாண்டல் கர்வ்ல ஒரு டைப் வந்து டிரான்சிஷன் கர்வ். டிரான்சிஷன் கர்வ்ல என்ன டைப் இருக்குன்றத மேல பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட், while designing a summit curve on a highways the important factor to be considered is என்ன பண்ணும், சைட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இம்பாக்ட் ஃபேக்டர், கம்ஃபர்ட் டு த பேசஞ்சர், சூப்பர் எலிவேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமிட் கர்வ்ல நம்மளுக்கு முக்கியமானது வந்து சைட் டிஸ்டன்ஸ். இதே வேலி கர்வ் அப்படின்ற பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ஃபர்ட் கண்டிஷனையும் பார்ப்போம், சைட் டிஸ்டன்ஸ் ரெண்டையுமே பார்ப்போம். ஓகேவா? த ரைட் ஆஃப் வே இஸ் த சமேஷன் ஆஃப் த வித் ஆஃப் என்னென்ன அப்படின்னா கேரேஜ் வே, ஷோல்டர், மார்ஜின், இது மூணையும் ஆட் பண்ணா வர அந்த டோட்டல் வித்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைட் ஆஃப் வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட், IRC committee was appointed by the government with Mr. Jaker as chairman in 1927. நான் சொன்னல ரோட் டெவலப்மெண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து IRC கமிட்டி வந்து ஜெய்கர் அப்படின்ற ஒருத்தருக்கு கீழே சேர்பேனா அவரை வச்சு ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு இந்தியாவில் ரோடு டெவலப் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும் ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டி பேர் வந்து ஜெய்கர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா 1927 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், ஃபார் எ சேனல் டு பி எக்கனாமிக் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேராமீட்டர் ஷுட் பி மினிமம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சேனலா இருந்தாலும் ஓப்பன் சேனல் ஃப்ளோல என்ன டைப் ஆஃப் சேனல், சர்க்குலர், ட்ரபிசாய்டல், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எந்த ஷேப்பா இருந்தாலும் நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா வெட்டட் பெரிமீட்டர் மினிமமா இருக்கணும். ஓகேவா? வெட்டட் பெரிமீட்டர் மினிமமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா அதிகமாகும். ஆர் வேல்யூ அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி அதிகமாகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எ கிவன் parameters the vetted perimeter should be minimum for
எக்கனாமிக்கல் சேனலுக்கு. ஓகேவா? சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட், the head of water over an orifice of area 0.1 meter squared is 5 meter. CD is equal to 0.4. The actual discharge in meter cube per second if G is equal to 10 meter per second squared கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் QA அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? CD இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2GH A வந்து கண்டுபிடிக்கலாம். CDA √2GH. ஓகேவா? இதுல CD வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.4. ஓகேவா? ஏரியா வந்து என்ன சொல்லிட்டாங்க அதையும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. H வந்து 5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 100 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 is equal to 10. 10 into 0.1 1, 1 into 0.4 0.4. ஸோ ஆன்சர் வந்து 0.4 நம்மளுக்கு மீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், வெஞ்சுரி மீட்டர் இஸ் ப்ரிஃபரபிள் டு ஆரிஃபிஸ் மீட்டர் பிகாஸ் ஆஃப். அடுத்த கொஸ்டின் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வெஞ்சுரி மீட்டர் ஆரிஃபிஸ் மீட்டர் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் எல்லாம் வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இந்த வெஞ்சுரி மீட்டர் ஆரிஃபிஸ் மீட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வெஞ்சுரி மீட்டர் அதிகமாக யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதான் மெயின் ரீசன். ஸோ ஆன்சர் வந்து எனர்ஜி லாஸ் இஸ் லெஸ். அடுத்த நெக்ஸ்ட் வந்து, இஃப் த ஸ்பெசிபிக் ஈல்ட் ஆஃப் எ பர்டிகுலர் சாண்ட் இஸ் 30% and its porosity 50%, then the specific retention of the sand will be. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்போம். ஓகேவா? வெல் ஹைட்ராலிக்ஸ். ஓகேவா? ஸோ அதில் படிச்சிருப்போம் SR plus SY is equal to N. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு N கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, SYன்னு கொடுத்துட்டாங்க, SR கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 50 minus 30 which is equal to 20. அவ்வளோதான். இதில் வேற எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானதான். ஓகேவா? நெக்ஸ்ட், the discharge from an open well can be determined by. ஸோ என்ன வரும், ரெக்குபரேஷன் டெஸ்ட். ஸோ ஓப்பன் வெல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்குபரேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதில் இந்த கான்ஸ்டன்ட் ஹெட் பெர்மியபிலிட்டி, ஃபாலிங் ஹெட் பெர்மியபிலிட்டிலாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பெர்மியபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டன்ட் ஹெட் வந்து கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கும், ஃபாலிங் ஹெட் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ஃபைன் கிரெயின் சாயிலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து, the specific speed NS of the pump is given by the expression. ஸ்பெசிபிக் ஸ்பீடோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா N into square root of Q divided by H power 3/4. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்ப் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வரும். இதே வந்து நம்மளுக்கு டர்பைன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வரும், H power 5/4 வரும். ஓகேவா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். which of the following is a positive displacement pump? ஓகேவா? பம்ப்ல நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் பம்ப்ஸ் தெரியும். அதுல பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் எது அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இதெல்லாம் வந்து என்னது, நம்மளுக்கு நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், the mechanical efficiency of a centrifugal pump is the ratio of the mechanical efficiency of a centrifugal pump is the ratio of என்ன வரும், பவர் அவைலபிள் அட் இம்பலர் டு த பவர் அவைலபிள் அட் ஷாஃப்ட். ஓகேவா? நம்மளுக்கு எஃபிஷியன்சில என்னென்ன எஃபிஷியன்சி இருக்கு, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி அப்படின்னு 3 டைப் ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ எந்தெந்த எஃபிஷியன்சிக்கு என்னென்னு சொல்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட், a rectangular channel of bed width 2 meter is to be laid at a bed slope of 1 in 1000. Find the hydraulic radius of the canal cross section for a maximum discharge condition. Take chassis constant as 50. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன டேட்டா நம்மளுக்கு தேவை, எந்தெந்த டேட்டா தேவையில்லை அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னாலே இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணிடலாம். இது பெரிய கொஸ்டினாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராலாம் இருக்கலாம். ஸோ அந்த JDO எக்ஸாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கொஸ்டின் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையானது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்டாங்கிள் சேனல் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ்க்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ராலிக் ரேடியஸ் R கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரெக்டாங்குலருக்கு என்ன வரும், ட்ரையாங்கிளுக்கு என்ன வரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் காமனாக மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்டாங்குலராக இருக்குது அப்படின்னா ஆரோட வேல்யூ எப்பயுமே என்னவா இருக்கும்னா y/2, அதாவது டெப்த் டிவைடட் பை 2ன்னு இருக்கும்.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல்ல மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரெத் எப்படி இருக்கணும்னா பிரெத் இஸ் ஈக்குவல் டு 2 times டெப்த். ஓகேவா. ஸோ இங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்ராலிக் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிக் ரேடியஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆர்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு d/2. அவ்வளவுதான். அப்போ நம்ம டைரக்டா இப்போ இந்த d இஸ் ஈக்குவல் டு b/2. ஓகேவா. இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது r இஸ் ஈக்குவல் டு b/4ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு b ஓட வேல்யூ என்னது 2 divided by 4 0.5. அவ்வளவுதான் ஆன்சர், வேற எதுவும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து a triangular channel section is most economical when the side slope is 1:1. ஓகேவா. ட்ரையாங்குலர் சேனல்ல வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கலா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 1:1. மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா வந்து கம்மியான காஸ்ட்ல நம்மளுக்கு நிறைய டிஸ்சார்ஜ் இருக்கிற மாதிரி. கம்மியான காஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கிவன் ஏரியால வெட்டட் பெரிமீட்டர் கம்மியாக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இப்போ அதே இதை வந்து நம்ம கரெக்டான இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம அதே ஏரியா தான், ஆனால் வெட்டட் பெரிமீட்டர் நீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு கம்மியாகும். அப்போ அது வந்து எக்கனாமிக்கல் கிடையாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியால நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது எக்கனாமிக்கல். ஸோ ஓகேவா. ஸோ அப்போ அந்த கிவன் டிஸ்சார்ஜுக்கு நம்மளுக்கு வெட்டட் பெரிமீட்டர் மினிமமா இருக்கும் போது இந்த ஆரோட வேல்யூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமாகும். ஸோ ஆரோட வேல்யூ அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/n இன்டூ r⁻² 2/3 இன்டூ s⁻1/2. ஸோ வந்து ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. ஓகேவா. ஸோ அதனால ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் அதிகமாகும். இதான் வந்து கான்செப்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து த டோட்டல் கிரேடியன்ட் லைன், அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோட்டல் எனர்ஜி லைன் TEL. ஓகேவா. இஸ் parallel டு த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் வித் a vertical distance of dash. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருக்கும். ஸோ ஜெனரலா பெட் இருக்கும். பெட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இதுல என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் சொல்லுவாங்க, HCl. ஓகேவா, HGL. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள அந்த பெட்டுக்கும் இதுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து P/W + Z. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இதுக்கு பேரலா இருக்கும். அதுதான் வந்து என்னது டோட்டல் எனர்ஜி லைன். ஸோ இப்போ இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனுக்கும் டோட்டல் எனர்ஜி லைனுக்கும் இடையில இருக்க இந்த டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா V²/2G. V²/2G இந்த இது இருக்கும். ஓகேவா. நார்மலா இந்த டிஃபரன்ஸ்ல தான் அது இருக்கும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட் இஸ் த டார்சி-வெய்பச் ஃபார்முலா ஃபார் ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஓகேவா. வேர் F is equal to டார்சிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா HF is equal to 4FL_V²/2GD. இதான் ஆன்சரு. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டார்சிஸ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லாம டார்சிஸ் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இந்த 4 வராது, ஒரு FL_V²/2GD தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட்னா 4ன்னு வரும். ஓகேவா. ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா Fன்னு வரும். ஓகேவா. அந்த 4 வந்து வராது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் லாஸ் அட் த எக்ஸிஸ்ட் ஆஃப் எ பைப். ஓகேவா. ஹெட் லாஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா. அதாவது எக்ஸிட் லாஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பைப்ல நிறைய டைப் ஆஃப் லாசஸ் இருக்கு. அதுல எக்ஸிட் லாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா V²/2G. ஓகேவா. ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த லாசஸ்லாம் படிச்சுக்கோங்க. பைப்ல என்னென்ன லாஸ் இருக்கு, என்ட்ரி லாஸ், எக்ஸிட் லாஸ்ட், சடன் எக்ஸ்பான்ஷன், சடன் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி லாசஸ்லாம் வந்து நம்ம அப்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் த ஹெட் லாஸ் அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பைப் இஸ் தட் அட் இட்ஸ் எக்ஸிட். ஓகேவா. என்ட்ரன்ஸும் எக்ஸிட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது எக்ஸிஸ்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு இருக்கும்னா ½ இருக்கும். ஓகேவா. 0.5 V²/2G அப்படின்றதா ஃபார்முலா. ஸோ அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி இங்கே சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஃப்ளூயிட்ஸ் இன் மோஷன் இஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளூயிட்ஸ்க்கு மோஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா லேமினார் ஃப்ளோவா இருந்ததுன்னா நம்மளுக்கு வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். இதே வந்து நம்மளுக்கு டர்புலன்ட் ஃப்ளோவா இருந்ததுன்னா ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் F is equal to லேமினார் ஃப்ளோக்கு வந்து 64/RE இல்ல 16/RE அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்கு. சரியா. ஸோ அதை வச்சுக்கோங்க. எப்பயும் போல அந்த 64/16 எப்போ வரும்னா அந்த ஃபேக்டர் இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் அதை வச்சு சேஞ்ச் ஆகும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு சில இடம். சரி, அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் which one of the following is a major loss. ஓகேவா. ஸோ இது வந்து பைப்ல நம்மளுக்கு பைப் ஃப்ளோல வந்து நம்மளுக்கு லாசஸ் வந்து ஜெனரலா வந்து டூவா வந்து ரெண்டு தான் கேட்டகரைஸ் பண்றோம். ஓகேவா. ஒன்னு வந்து மேஜர் லாஸ், இன்னொன்று வந்து என்னன்னா நம்மளுக்கு மைனர் லாஸ். ஸோ மேஜர் லாஸுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் லாஸ். மைனர் லாஸ்க்கு கீழே தான் வந்து என்ட்ரி லாஸ், எக்ஸிட் லாஸ், அப்புறம் வந்து சடன் கான்ட்ராக்ஷன், ஓகேவா, சடன் எக்ஸ்பான்ஷன்,
ஆப்ஜெக்டோடது, ஃபிட்டிங்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு அங்கே வரும். சரியா? ஸோ இப்போ இது வந்து நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் மேஜர் லாஸ் அப்படின்றது வந்து ஃபிரிக்ஷன் லாஸ். இந்த ஃபிரிக்ஷன் லாஸோட ஃபார்முலா தான் நம்ம மேலே பார்த்தது. அடுத்தது 3 flows named as 1, 2 and 3 are observed. The Reynolds number for the 3 are 100, 1000 and 10,000. லாமினார் எதெல்லாம் லேமினார்னு கேட்குறாங்க. இந்த 3 ஃப்ளோல எதெல்லாம் லேமினார்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஒரு பைப் ஃப்ளோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நம்மளுக்கு லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோன்னு ஃப்ளோ வந்து ரெண்டா நம்ம எப்பயுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணோம். நம்மளுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2000 இருந்ததுன்னா அது லேமினார்னு சொல்லுவோம். ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தென் 4000 இருந்ததுன்னா அதை டர்புலன்ட் சொல்லுவோம். 2000 to 4000 இருக்கிற அந்த ஃப்ளோ வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு லெஸ் தென் 2000 தான் லேமினார். இதுல 100 to 1000 இந்த 1 and 2 இது ரெண்டும் தான் வந்து நம்மளுக்கு லெஸ் தென் 2000 இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஒன்லி 1 and 2. நெக்ஸ்ட், which one of the following are the basic equations of compressive flow? ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃப்ளோ, இன்கம்ப்ரெசிவ் ஃப்ளோ நம்மளுக்கு 2 ஃப்ளோ இருக்கு. ஸோ அதுல ஃப்ளூயிட்ல வந்து நம்ம கம்ப்ரெசிவ் ஃப்ளோல எந்தெந்த இதெல்லாம் பேசிக் ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன், மொமெண்டம் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இந்த 4 இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃப்ளோவோட பேசிக் ஈக்குவேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான நோட் இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இருக்குதுல்ல, இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம கம்ப்ரெசிபிள், இன்கம்ப்ரெசிபிள் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ளிகபிள் ஃபார் போத் கம்ப்ரெசிபிள் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் 39. If a device consists of one inlet and one outlet and the volume of flow rates at the inlet and at the outlet are equal, then the flow through the device. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ அதோட இன்லெட் செக்ஷன், அவுட்லெட் செக்ஷன் ரெண்டுலையும் பார்க்கும்போது ஃப்ளோ ரேட் அப்படின்றது டிஸ்சார்ஜ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து ஸ்டடியா யூனிஃபார்மா என்ன மாதிரின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் செக்ஷனையும் வச்சு தான் ஸ்டடி அண்ட் ஸ்டடி, யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் இதெல்லாம் சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் வச்சு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வெலாசிட்டி வேரி ஆகி டிஸ்சார்ஜ் வந்து அந்த 2 செக்ஷன்ல கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி கேசஸ்லாம் வரலாம். ஓகேவா? இப்போ வந்து டேப்பரிங் செக்ஷனா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இதுல அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இப்போ டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு சேமா இருக்கு அப்படின்றதுக்காக இதை வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றாங்க இஸ் நாட் நெசசரிலி ஸ்டடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அன்ஸ்டடியாவும் இருக்கலாம் இந்த ஃப்ளோ அப்படின்றத சொல்றோம். இது ஆன்சர் சி. அடுத்த நெக்ஸ்ட் வந்து a vertical triangular plane area submerged in water with one side in the free surface, vertex downward and latitude height சொல்றாங்க h was the pressure center below the free surface by. pressure center எங்க இருக்குன்றாங்க, அதாவது depth of center of pressure h bar படிச்சிருக்கோம்ல, h star அப்படின்றத வந்து நம்ம இந்த இடத்துல சரி h bar வேணா h star என்னன்றத வந்து நம்மளுக்கு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஹைட் வந்து h. இந்த இடத்துல h star என்னன்னு கேட்குறாங்க. h ஸ்டாரோட ஃபார்முலா வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து h bar plus igxx divided by h barனு ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி ட்ரையாங்குலர் வந்து இன்வெர்டடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து h/2. இதே வந்து நார்மலா ஜென்ரலா இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, வெர்டெக்ஸ் வந்து அப்போர்டா இருக்கு அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 3h/4. இதே வந்து ரெக்டாங்குலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2h/3. ஸோ இதெல்லாம் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு நம்ம சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், the right limb of a simple manometer containing mercury is open to atmosphere. The left limb is connected to a pipe in which a fluid of specific gravity 0.9 is flowing. The center of the pipe is 12 cm below the level of mercury in the right limb. The difference of mercury level in the two limb is 20 cm. What is the pressure of the fluid in the pipe? Take G is equal to 10 meter per second squared அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். G வந்து 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்படின்னா, இந்த மாதிரி லெஃப்ட் லிம்ப் இருக்கு, லெஃப்ட் லிம்ப் பைப்போட கனெக்ட் ஆயிருக்கு, ரைட் லிம்ப் வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியரா இருக்கு. ஓகேவா? ரைட் லிம்ப்ல இந்த மாதிரி மெர்க்குரி வந்து எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா 20 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பைப்போட சென்டர் எங்க இருக்குன்றாங்கன்னா மெர்க்குரியோட டாப் லெவல்ல இருந்து 12 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் பைப்புக்கும் இந்த மெர்க்குரியோட பாட்டம் லெவலுக்குள்ள ஹைட் வந்து என்னன்னா 8. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா வச்சுக்கோங்க. இந்த சென்டர் ஆஃப் த பைப்ல இருந்து இந்த மெர்க்குரியோட பாட்டம் லெவல் இருக்க ஹைட் என்ன, அது மாதிரி இந்த பாட்டம் டு டாப் லெவலுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் என்ன, இந்த 2 வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும்.
ஓகே, இதை வச்சு பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ டபிள்யூ இல்லை காமா டபிள்யூ. ஓகேவா, இதனால போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ரோ டபிள்யூ இன்டூ எஸ்எம் ஹெச்எம் மைனஸ் எஸ் இன்டூ ஹெச். ஓகேவா, எஸ்எம் அப்படின்றது ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி, இது வந்து ஹைட் ஆஃப் மெர்க்குரி, இது வந்து ஃப்ளூயிடோட அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஃப்ளூயிடோட அந்த ஹைட். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஃப்ளூயிடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 13.6, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 0.2. அதே மாதிரி ஃப்ளூயிட் ஃப்ளோவோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர், அதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணா 0.08, ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.9. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம். இந்த இடத்துல நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல வேணும்னா இன்டூ 10ஆல என்ன பண்ணணும், நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணா ஜி வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். இவ்வளவுதான், இதான் வந்து நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஃபார்முலா ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இல்லைன்னா நீங்க கான்செப்ட் புரிஞ்சு சால்வ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா லெஃப்ட் லிம்ப்ல இருக்க ப்ரெஷரையும் ரைட் லிம்ப்ல இருக்க ப்ரெஷரையும் வந்து ஈக்குவேட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இதான் சிம்பிள் கான்செப்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். The vertical component of pressure force on a submerged curved surface is equal to. ஸோ இந்த மாதிரி curved surface வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சமர்ஜ் ஆகி இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இதான் வந்து curved surface, இது வாட்டர் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரெஷர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், காம்பனன்ட் ஆஃப் வெர்டிகல் காம்பனன்ட், இந்த ப்ரெஷரோட வெர்டிகல் காம்பனன்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா வெயிட் ஆஃப் த லிக்விட் சப்போர்ட்டட் பை த கர்வ்டு சர்ஃபேஸ். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு மேல எவ்வளவு வெயிட் ஆஃப் லிக்விட் நிக்குதோ அதை வச்சுதான் ப்ரெஷர்ன்றது இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. The difference in pressure head measured by a mercury water differential manometer for a 20 centimeter difference of mercury level will be. Specific gravity of oil வந்து 0.8 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட் கேஸ்ல பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பைப்பு, அதுல இந்த மாதிரி லிம்ப் அப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ 2 பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பைப்புக்குள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸை இந்த மெர்க்குரி டிஃபரன்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. H is equal to small h, அதாவது அந்த ஹெட் ப்ரெஷர் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் h, அதாவது HM கூட வச்சுக்கோங்க, மெர்க்குரியோட அந்த ஹைட் டிஃபரன்ஸ். HM இன்டூ SM டிவைடட் பை S மைனஸ் 1. SMன்றது வந்து மெர்க்குரியோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி, Sன்றது இதுல இருக்க அந்த ஃப்ளோ ஆகிற அந்த ஆயிலோ என்ன இருக்கோ அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி, மைனஸ் 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் என்னன்னா 3.2 மீட்டர் ஹைட் ஆஃப் ஆயில். இதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ இதே வந்து இப்போ பாருங்க, இப்போ இங்க ஃப்ளோ ஆகுறது வந்து ஆயில், மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் வந்து மெர்க்குரி. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஃபார்முலா வரும். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடோட ஸ்பெசிபிக் கிராவிட்டியை விட கம்மியான ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கிற மாதிரி இன்வெர்டடா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாடலும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு the pressure which is measured with reference to absolute vacuum pressure is called. அப்படின்னா என்னதுன்னா absolute pressure. நம்மளுக்கு ப்ரெஷர்ல என்னென்ன இருக்கு, அப்சல்யூட் ப்ரெஷர், கேஜ் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு அப்சல்யூட், அதாவது அப்சல்யூட் அப்படின்னு வந்தாலே அது என்னன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் தான். ஓகேவா, ஸோ அந்த அப்சல்யூட் வேக்கம் ப்ரெஷர் அப்படின்றது வந்து என்னன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்புறம் வந்து காஜ் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர்னு பண்ணுவோம். அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு காஜ் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்ட், அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 101.32 கிலோ பாஸ்கல், இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து 0.76 மீட்டர் ஹைட் ஆஃப் மெர்க்குரி, 10.33 மீட்டர் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரிலாம் இருக்கு நம்மளுக்கு. அது ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஓகேவா, ஸ்டாண்டர்டான வேல்யூ. இது என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காஜ் ப்ரெஷர் அப்படின்றது வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரிவைலிங் கண்டிஷன்ல நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்றத பாக்குறோம். ஸோ அதுதான் வந்து காஜ் ப்ரெஷர். ஸோ இந்த காஜ் ப்ரெஷர் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்படி நெகட்டிவா இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வேக்கமா வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் நம்ம கண்டுபிடிக்கிற இந்த வேக்கம் காஜ் ப்ரெஷர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் வந்து சம் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா, ஸோ அதான் வந்து இந்த இடத்துல ஆன்சர். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேனோமீட்டர். ஓகேவா, அடுத்து த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் நாசில் இஸ் டு யூஸ் ப்ரெஷர் வேரியேஷன். ஸோ நம்ம எதுக்காக அந்த நாசில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏரியாவை ரெடியூஸ் பண்ணி ப்ரெஷரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். அப்பதான் நம்மளுக்கு அந்த நாசில் யூஸ் பண்ணும்போது நாசில் செக்ஷனுக்கும் மெயின் செக்ஷனுக்கும் இடையில ப்ரெஷர் வேரியேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் த டாப் வித் லென்த் ஆஃப் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரபிசாய்டல் சேனல் செக்ஷன் ஹேவிங் டெப்த் நம்மளுக்கு வந்து y.
ஓகேவா. ஒய்ன்ற ஹைட் இருக்க ஒரு ட்ரெபிசாய்டல் இதோட ஓகேவா டாப் வித் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து டாப் வித் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் சைட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2 times ஆஃப் சைட் ஸ்லோப்புக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2y ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus z². இதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the liquid which is mixed in a paint to make the paint thinner or of desired consistency so that it can be easily applied on the surface is called. இதுக்கு பேர் என்னது சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட் தான் வந்து தின்னர்னு கூட சொல்லுவோம். ஸோ ஒரு லிக்யூடு, இந்த லிக்யூட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பெயிண்டோட கன்சிஸ்டன்சியை நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கொண்டு வரதுக்காக, அப்ளை பண்றதுக்கு ஈஸியாக இது பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு பெயிண்டோட மேனுஃபேக்சரிங்ல நம்மளுக்கு என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்கு, பிக்மெண்ட் இருக்கு, வெஹிக்கிள் இருக்கு, எக்ஸ்டெண்டர் இருக்கு, தின்னர் இருக்கு, ட்ரையர் இருக்கு. ஓகேவா, தின்னரோட இன்னொரு பேர் தான் வந்து சால்வெண்ட். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பிளாஸ்டிசைசர் இருக்கு, ஆன்டி ஸ்கின்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு, பேசஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எந்தெந்த என்னென்ன ஃபங்க்ஷன், இப்போ நம்ம சிமெண்ட்னு படிச்சோம்னா சிமெண்ட்ல எந்தெந்த காம்பனன்ட் எந்தெந்த ஃபங்க்ஷன் வந்து மெயினா என்னென்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி பெயிண்ட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த காம்பனன்ட் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கு காரணமா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபைனஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் எ ஃபைன் சன்? ஸோ 2.2 to 2.6. ஓகேவா. ஸோ 2.2லேருந்து 2.6 வரை இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ வெஹிக்கிள் யூஸ்ட் இன் மேக்கிங் பெயிண்ட்? ஓகேவா. ஸோ பெயிண்ட்ல நம்மளுக்கு வெஹிக்கிள் ஆர் ட்ரையிங் ஆயில்னு சொல்லுவோம். ஸோ அந்த காம்போனன்ட்க்கு எந்தெந்த இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினாக யூஸ் பண்றது வந்து நம்மளுக்கு என்னன்னா லின்சீட் ஆயில். ஓகேவா. லின்சீட் ஆயில வந்து நம்ம என்ன பண்றோம், பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வெஹிக்கிள் காம்பனண்டா யூஸ் பண்றோம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட், த டைம் elapsed from the instant of adding water until the paste ceases to behave as fluid is known as. ஸோ அப்போ நம்ம சிமெண்ட்ல தனியா ஆட் பண்ணி அது ஃப்ளூயிட்ல இருந்து ஓகேவா ஃப்ளூயிட் பிஹேவியரை ஸ்டாப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகிற அந்த டைம் என்ன டைம் அப்படின்னா அது வந்து இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபைனல் செட்டிங் டைம்னா ஹார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிறத ஃபைனல் செட்டிங் டைம்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிமெண்ட்டுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் எவ்வளோ இருக்கும், என்ன இருக்கும். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் வந்து நம்ம எப்படி டிலே பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஜிப்சம் ஆட் பண்ணா இனிஷியல் செட்டிங் டைம் வந்து டிலே ஆகும். ஓகேவா. ஸோ ஜிப்சம் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், இனிஷியல் செட்டிங் டைம் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேசிக் காம்பனன்ட், பேசிக் ஆஃப் சிமெண்ட் தான். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேவா. அதை வச்சு தான் வருது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட்? சவுண்ட்னஸ் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு ஒரு சிமெண்டோட சவுண்ட்னஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு செட்டிங்க்கு அப்புறம் அதோட வால்யூம் வந்து அதை ரீடைன் பண்ணும். ஓகேவா. எக்ஸ்பான்ஷனோ கான்ட்ராக்ஷனோ ஆகக்கூடாது. கரெக்டா. அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம சவுண்ட்னஸ் சொல்றோம். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. விச் ஆஃப் த ஃபாலோயிங் is used as reinforcing material in asbestos cement building products? asbestos sheetsலாம் இருக்குல்ல, ஸோ அதில் ரெயின்ஃபோர்சிங் மெட்டீரியலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ ஆஸ்பெட்டாஸ் ஷீட்ன்றது வந்து நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரெயின்ஃபோர்சிங் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து நார்மல் ஓபிசி ஸ்லரி, இது ரெண்டையும் வச்சு தான் பண்ணுறது. ஸோ அதில் அந்த ரெயின்ஃபோர்சிங் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிறிசோலைட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் ஆஸ்பெட்டாஸ் ஷீட்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கிறிசோலைட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி மேங்களூர் டைல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கவர் 1 square meter of roof? 1 square meter மேங்களூர் டைல் ரூஃப் போறோம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்லி 16 numbers ஞாபகம் வச்சுக்கோங்க. the process of taking out stones from natural rock is known as, அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது, quarrying. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட், which of the following type of brick pond can be used to build the thinnest wall by using standard burnt clay bricks? அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பாண்ட், அதாவது ஹாஃப் பிரிக் வால். ஓகேவா. இங்கிலீஷ் பாண்டு, ஹெட்டரு, சிங்கிள் ஃபிளமிஷ் பாண்டு, இது எல்லாமே வந்து என்னன்னா 1 brick wall. ஸோ ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வந்து என்னது, ஹாஃப் பிரிக் வால். ஸோ அந்த ஹாஃப் பிரிக் வால் தான் இருக்கிறதுலே தின்னஸ்ட். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து the projecting course at the ground floor level is known as வந்து plinth லெவல்ல, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது வந்து பிளிந்த் தான். அந்த பிளிந்த் ஆஃப் செட் தான் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதான் பிளிந்த். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், the vertical joints separating the brick in either length or cross direction is known as the perpends. அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா perpends அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், இது வந்து பிரிக் மேசன்ரியில வருது. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், dash is a mark of depth about 10 mm to 20 mm which is placed on the face of a brick to form a key for holding the mortar. மாட்டரை வந்து ஹோல்டு பண்றதுக்காக
பண்ற அந்த இது பேர் என்ன அப்படின்னா ஃப்ராக். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஷுட் பி த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் பிளிந்த்? ஓகேவா, 30 சென்டிமீட்டர் டு 45 சென்டிமீட்டர், 300 to 450 mm. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரலாக இந்த ரேஞ்சில் தான் வைப்போம். அடுத்து, built up area measured at the plinth level is known as plinth area. ஓகேவா, ஸோ plinth லெவலில் நம்ம மெஷர் பண்ணுற அந்த ஏரியா வந்து plinth ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக அது தெரிஞ்சதான். ஸோ plinth ஏரியா. Which of the following term in the building is used to mean the coming out of water from the components like walls and floors of the building? ஸோ வால்ஸ், ஃப்ளோர்ஸ், இதுல இருந்து அந்த வாட்டர் வந்து கம்மிங் ஆகி வர்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேம்ப்னஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல வாட்டர் லீக்கேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து வாட்டர் அதிகமாக தான் அது லீக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ லைட்டா மாய்ச்சர் மாதிரி இருக்கிறத வந்து டேம்ப்னஸ் சொல்லி சொல்லுவோம். அடுத்து, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் யூஸ்டு? எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்லர் மேசன்ட்ரியில. ஓகேவா, நம்மளுக்கு ஸ்டோன் மேசன்ட்ரியில நம்மளுக்கு டைப் ஆஃப் இதை வச்சு பார்க்கும்போது ஆஸ்லர் மேசன்ட்ரியில தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து நீட்டா கொஞ்சம் என்ன சொல்றது, ட்ரெஸ்ஸிங் பண்ண ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கட்டுவோம். ஓகேவா, ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் ஸ்டோன் பிளாக்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆஸ்லர் மேசன்ட்ரின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட், when the area to be enclosed is large, it becomes essential to provide the dash construction so as to give stability to the coffer dam. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து காஃபர் டேம் பார்ப்போம். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல காஃபர் டேம் அப்படின்றத வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதுல ஏரியா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் வால் காஃபர் டேம் போடுவோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் காஃபர் டேம் இருக்கு, எதை எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு கேட்கலாம். அடுத்து நெக்ஸ்ட், த டெம்பரரி ஃப்ரேம்வொர்க் இஸ் நோன் அஸ் டேஷ் and it's useful in construction, demolition, maintenance or repair works. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து டெம்பரரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத வந்து எப்பவுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்கஃபோல்டிங், ஷோரிங், அண்டர் பின்னிங் இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா, அண்டர் பின்னிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க, ஷோரிங் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். ஸோ அண்டர் பின்னிங், ஷோரிங் இது ரெண்டுமே எங்க பண்ணுவோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ல பண்ணுவோம். ஷோரிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன்ல நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்கவேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், வால்ஸோட அந்த எஸ்கவேஷனோட வெர்டிகல் சைட்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம இப்படி எஸ்கவேட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வெர்டிகல் சைட்ல இருக்க அந்த எர்த்து வந்து கீழே ஃபால் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல உடன் பிளாங்க்ஸோ இல்லை ஸ்டீல் ஷீட்ஸோ வச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த சாயில் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு பண்றதுக்கு பேர் வந்து ஷோரிங். இதே அண்டர் பின்னிங் அப்படின்னா வந்து என்னன்னா டெம்பரவரி ஃபவுண்டேஷன் மாதிரி. இப்போ ஏதாவது ஃபூட்டிங் வந்து லிஃப்ட் பண்றீங்க, இல்ல ஃபவுண்டேஷன் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல பில்டிங்ல இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ஹைட்ராலிக் ஜாக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி டெம்பரவரியா ஒரு ஃபவுண்டேஷன் கொடுப்போம்ல, அது பேர் வந்து அண்டர் பின்னிங். கிரவுட்டிங்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிமெண்ட் ஸ்லரியா ஹை ப்ரெஷர்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணி கிராக்கிங் அரெஸ்ட் பண்றதுக்காக பண்றது பேர் கிரவுட்டிங். ஸோ கிரவுட்டிங், ஸ்கஃபோல்டிங், ஷோரிங், அண்டர் பின்னிங் இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா கேட்கறது தான். ஸோ இதை நான் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட்? சிமெண்டோட இனிஷியல் செட்டிங் டைம் என்ன? 30 minutes. ஓகேவா, சரி ஃபைனல் செட்டிங் டைம் என்ன? நம்மளுக்கு 10 hours நார்மல் ஓபிசிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா பார்க்கறது தான். அடுத்து, a dash is a course of stone which is laid at the top of the wall so as to protect the wall from the rainwater. ஸோ வாலோட டாப்ல ரெயின் வாட்டர் வந்து இந்த டாப் வால்ல பட்டு வால் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு சின்ன லேயர் பேர் வந்து என்ன அப்படின்னா அது பேர் வந்து கோப்பிங். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோப்பிங்னா என்ன, கோர்னைஸ்னா என்ன, கார்பல்னா என்ன, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 68. இஃப் த ஷியர் ஃபோர்ஸ் அட் a section of beam under bending is equal to 0, then the bending moment at the section is maximum. ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆகும்போது பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் 0வா இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற டேட்டாலாம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இது தாண்டி வந்து கேட்கவே முடியாது. ஏன்னா JDO சிலபஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டட் தான். கேட்குற கொஸ்டினே ஆல்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்க முடியும். வரது கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்க முடியாது. ஸோ அதை வந்து அதனால நீங்க வந்து ஸ்ட்ரக்சரல் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா நான் சொல்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா. ஓகே, நெக்ஸ்ட், a propped cantilever of span is loaded with uniformly distributed load of intensity W per unit length all through the span. Bending moment at the fixed end is.
ஓகேவா. ப்ராப்பர்டி கேன்டிலிவர் இருக்கு. ஸோ ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம்ல வந்து நம்ம என்ன பண்றாங்கன்னா யூடிஎல் வந்து ஃபுல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ பெண்டிங் மொமெண்ட் ஃபிக்ஸ்ட் எண்ட்ல எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா WL²/8. ஸோ அந்த ப்ராப்பர்டி கேன்டிலிவர் கேசஸ் வந்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்டி கேன்டிலிவர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். நான் ஒரு சிலது கேட்கலாம். ஸோ அதனால ப்ராப்பர்டி கேன்டிலிவர்ல பாயிண்ட் லோடு, சென்ட்ரல் பாயிண்ட் லோடு, யூடிஎல் இந்த மாதிரி பெண்டிங் மொமெண்ட் என்ன வரும், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்சர் என்ன வரும்ன்ற மாதிரி இது மட்டும் ஜெனரல் திங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட், the deflection of the cantilever beam at free end B applied with a moment M at the same point. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்கு. கேன்டிலிவர் பீமோட எண்ட்ல வந்து எம்ன்ற ஒரு பெண்டிங் மொமெண்ட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரீ எண்ட்ல டிஃப்ளெக்ஷன் கேட்பாங்க. ஸோ ஜெனரலா கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட் எண்ட்ல ஸ்லோப்பும் சரி டிஃப்ளெக்ஷனும் 0, ஃப்ரீ எண்ட்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்ன கேட்கறாங்கன்னா அந்த மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து ml²/2EI. ஓகேவா. ஸோ இப்போ இதே வந்து நம்மளுக்கு ஸ்லோப் கேட்டாங்கன்னா ml/EI. ஓகேவா. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸ்லோப் என்ன, பெண்டிங் மொமெண்ட் சரி ஸ்லோப் என்ன, டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71. ஸோ கொஸ்டின் நம்பர் 71ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a steel column pinned at both ends has a buckling load of 200 kN. If the column is restrained against lateral moment at its mid height, its buckling load will be அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டீல் காலம் இருக்கு. ஸோ அந்த ஸ்டீல் காலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு எண்டும் பின்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லோட் இஸ் ஈக்குவல் டு கிரிப்ளிங் லோட் இஸ் ஈக்குவல் டு π² EI/L². இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சென்டர்ல ஒரு இன்ச் கொடுத்துட்டாங்க. லேட்டரல் மூவ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஒரு பின் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த காலமோட லென்த்ன்றது வந்து என்ன ஆகும்னா L/2 ஆயிடும். ஸோ அப்போ L/2 ஆகும்போது என்ன ஆகும், அதே π² EI/L பதிலாக L/2 the whole squared அப்படின்னு போடும்போது இது 4 ஆயிடும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், 4 times of π² EI/L². நம்மளுக்கு π² EI/L² வேல்யூ தான் 200 kN கொடுத்துட்டாங்க. அப்போ 4 times of 200 which is equal to 800 kN. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 800 kN. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 800 kN. நெக்ஸ்ட், மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடலஸ். யங்ஸ் மாடலஸ்னா என்ன, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா. ஸோ வித்தின் எலாஸ்டிக் லிமிட் அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வந்து யங்ஸ் மாடலஸ். கரெக்டா. ஸோ அதை வச்சு ஏன்றதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் வித்தின் எலாஸ்டிக், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா. செகண்ட் ஒன் வந்து பாய்சன் ரேஷியோ. ஸோ பாய்சன் ரேஷியோ அப்படின்றது வந்து என்னது, இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் நம்மளுக்கு லேட்டரல் ஸ்ட்ரெயின் டு லீனியர் ஸ்ட்ரெயின் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். ஸோ அப்போ B-க்கு 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பல்க் மாடலஸ். பல்க் மாடலஸ்னா என்னது, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது பல்க் மாடலஸ். அப்போ ஃபோர்த் ஒன், C-க்கு வந்து 4. அடுத்தது வந்து ரிஜிடிட்டி மாடலஸ். ரிஜிடிட்டி மாடலஸோட டெஃபினிஷன் என்னது, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் நம்மளுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ D-க்கு வந்து 3rd. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ் படிச்சிருந்தோம்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட், the material in which large deformations is possible before absolute failure by rupture takes place is known as அப்படின்னா ductile. ஓகேவா. ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எந்த மெட்டீரியல்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து நம்மளுக்கு டிஃபார்மேஷன்ஸ் அதிகமாகும் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல். டிஃபார்மேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அந்த மெட்டீரியல் வந்து பிரிட்டில் மெட்டீரியல். ஓகேவா. ஃப்ராக்சர் அப்படின்றது, ரப்சர், ஃப்ராக்சர், ஃபெயிலியர் அப்படின்றதுலாம் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது, ஃபெயிலியர் ஆகிறதுக்குள்ள நிறைய டிஃபார்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அது டக்டைல். லார்ஜ் டிஃபார்மேஷன்ஸ் இருந்ததுன்னா, ஸ்மாலர் டிஃபார்மேஷன்ஸ் இல்லைனா நெக்லிஜிபிள் டிஃபார்மேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து பிரிட்டில்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல்க் மாடலஸ் அண்ட் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி பாய்சன் ரேஷியோ கேன் பி எக்ஸ்பிரஸ். அதாவது கேக்கு ஜிக்கு மியூக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு 3k - 2g டிவைடட் பை 6a + 2g. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம படிச்சுக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E, K, G, மியூ. ஓகேவா. யங்ஸ் மாடலஸ், பல்க் மாடலஸ், ரிஜிடிட்டி மாடலஸ், பாய்சன் ரேஷியோ, இது 4 வச்சு ஒரு 4 ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் படிச்சுக்கணும். ஸோ இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்தது, இஃப் ஆல் த டிஃபார்மேஷன் ஆஃப் எ பிரிசமேட்டிக் பார் ஆஃப் எ ஸ்கொயர் cross section suspended freely from the ceiling of a roof are doubled, then the total elongation produced by its self-weight will increase. ஓகேவா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு பர்டிகுலர் பார் ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த பிரிசமேட்டிக் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ல இருக்கு ஒரு பார் இருக்கு, அது வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு ஃப்ரீலி சஸ்பென்ஷன்ல இருக்கு, அப்ப டிஃபார்மேஷன் டியூ டு சல்ஃபைட். ஓகேவா, அந்த கேஸ் தான் அது. ஓகேவா, ஸோ அதுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன வரும்னா காமா எல் ஸ்கொயர் பை 2E வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எல்லா கிராஸ் செக்ஷன் டைமென்ஷன்ஸையும் வந்து டபுள் ஆக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு காமா எல் ஸ்கொயர் பை 2E அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா லென்த் வந்து டபுள் ஆகும் போது அப்ப 2L சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா வந்து 4 டைம்ஸ் காமா எல் ஸ்கொயர் பை 2E இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா 4 டைம்ஸா வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னொரு டைம் கேட்டுக்கோங்க, புரியாதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு ஜென்ரலா செல்ஃபைட்னால வர்ற ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு காமா எல் ஸ்கொயர் பை 2E. இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைமென்ஷன் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஜென்ரலான ஃபார்முலா. இப்போ லென்த் வந்து டபுள் ஆகுது, அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2L சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு காமா 2L த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 டைம்ஸ் E ஆகும். ஸோ அப்போ 4 காமா எல் ஸ்கொயர் பை 2E. ஸோ ஸ்டார்டிங்ல காமா எல் ஸ்கொயர் பை 2E இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ஆன்சர் 4 டைம்ஸ், வேற எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். ஓகேவா, ரைட், ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு ரிலேட் பண்ணிடலாம். இன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் தட் த பல்க் மாலஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஷியர் மாலஸ். ஸோ கேவும் ஜியும் ஈக்குவல்ட்டாங்க. பாய்சான் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து தெரியணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கான கேக்கும் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா, ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு ஓகேவா, ஸோ நம்மளுக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு 3k minus 2g divided by 6k plus 2g. ஓகேவா, ஸோ இங்க கேவும் ஜியும் ஈக்குவல், அப்போ ஈக்குவல்னால இது ரெண்டையும் காமனா வெளில எடுத்துலாம், இதை காமனா வெளில எடுத்துரும். ஸோ இப்போ இங்கே ஜிக்கு பதிலாக கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே ஜிக்கு பதிலாக கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், மேலேயும் கேவை காமனா எடுக்கலாம், கீழே கேவை காமனா எடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு 3 minus 2 divided by 6 plus 2. So 1 by 8 which is equal to 0.125. இதான் ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். சரியா, ஸோ ஆன்சர் வந்து 0.125. அடுத்து நெக்ஸ்ட், பாய்சான் ரேஷியோ ஆஃப் யர் மெட்டீரியல் இஸ் 0.3, தென் த ரேஷியோ ஆஃப் யங் ஸ்மாலஸ் டு பல்க் மாலஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா போதும். ரிலேஷன்ஷிப் என்னன்னா E is equal to 3k into 1 minus 2 mu. சரியா, ஸோ இப்போ பாய்சான் ரேஷியோ வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. ஸோ பாய்சான் ரேஷியோ வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.3, அவ்வளோதான், இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ அப்போ அவங்க கேட்கறது வந்து E by K என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 into 1 minus 2 into 0.3. ஓகேவா, அப்போ 3 into 1 minus 0.6, 1 minus 0.6னா 0.4, 0.4 into 3 1.2. ஸோ ஆன்சர் வந்து என்னது E by K ஓட ரேஷியோ வந்து இந்த இடத்துல 1.2. இதான் வந்து இந்த இடத்துல சொல்யூஷன். ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங் ஸ்மாலஸ் மாலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி C அண்ட் பல்க் மாலஸ் K இன் அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல் இஸ் கிவன் பை த ரிலேஷன்ஷிப். நான் தான் சொன்னல, ஸோ அந்த EKCக்குள்ள ரிலேஷன்ஷிப் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா இந்த இடத்துல டிவைடட் பை வரும். ஓகேவா, ஸோ என்ன வரும் E is equal to 9kc divided by 3k plus C. ஓகேவா, இந்த Cன்றது வந்து மாலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஷியர் மாலஸ்ன்னு சொல்லுவாங்க, Cன்னு சொல்லுவாங்க, இல்லை Nன்னு சொல்லுவாங்க, இல்லை Gன்னு சொல்லுவாங்க. இது மூணுல எப்படினாலும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே ஜின்னு பார்த்தோம், இப்போ இங்கே Cன்னு பார்க்குறோம், இது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இஃப் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஆஃப் a simply supported beam is parabolic then the load on the beam is. ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதாவது ஒரு பீம் இருக்கு, அந்த பீமோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பாரபோலிக்கா இருந்ததுன்னா லோடிங் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ லோடுக்கு அடுத்த ஆர்டர் வந்து ஷியர் ஃபோர்ஸ். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு பாரபோலா அப்படின்னா கண்டிப்பா லோடு வந்து என்ன இருக்கணும், எனக்கு லீனியர்லி வேரிங் லோடா இருக்கணும். ஓகேவா, லீனியர்லி வேரிங் லோடா இருந்தாதான், ஏன்னா எனக்கு W எக்ஸா இருந்தா மட்டும்தான் அடுத்தது வந்து என்ன ஆகும், W எக்ஸ் ஸ்கொயர்டா அடுத்த ஆர்டர் வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இது வந்து வரும்போது எனக்கு பேரபோலாவா வரணும்னா இந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு இது வந்து லீனியர்லி வேரிங் லோடா இருக்கணும். ஓகேவா, ஸோ லீனியர்லி வேரிங் லோடா இருந்ததுன்னா டோட்டல் டிவைடட் பை L இன்டூ எக்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஆர்டர்ல வரும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகும். அப்படின்னா தான் என்ன ஆகும், எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலாவா இருக்கும்.
ஓகேவா. ஸோ லோடுக்கு அடுத்த ஆர்டர் வந்து ஷியர் ஃபோர்ஸ்க்கு அடுத்த ஆர்டர் வந்து பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா. இப்போ பாயிண்ட் லோடா இருந்ததுன்னா நம்மளுக்கு வேரியேஷன் வந்து ஷியர் ஃபோர்ஸ்ல வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு வேரியேஷனுமே இருக்காது. என்ன ஆகும், நம்மளுக்கு பாயிண்ட் லோடு இல்லாத இடம் ஃபுல்லாவே வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்டிங் மூமெண்ட் வந்து லீனியரா வேரி ஆகும். ஓகேவா. இப்போ இதே வந்து நம்மளுக்கு வந்து லோடு வந்து யூடிஎலா இருந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து லீனியரா வேரி ஆகும், பெண்டிங் மூமெண்ட் வந்து பாரபோலாவா வேரி ஆகும். ஓகேவா. இப்போ லோடு வந்து லீனியரி வேரிங் லோடா இருந்ததுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாரபோலாவா இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் வந்து கியூபிக் பாரபோலாவா இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து, வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் எண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ் ஆஃப் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டோட எண்ட்ல நம்மளுக்கு சிம்பிள் சப்போர்ட்ஸ் தான் இருக்க போது, இல்லை ஹிஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட பெண்டிங் மூமெண்ட் வந்து 0. இது ஜென்ரலானது தான். ஓகேவா, ரொம்ப ஈஸியானது. அடுத்து நெக்ஸ்ட், a vertical load of 10 kN acts on a hinge located at a distance of L/4 from the roller support Q of beam length L. ஓகேவா, ஆஃப் பீம் ஆஃப் லென்த் L. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கேண்டிலிவர் பீம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிஞ்ச்ல இருந்து L/400 டிஸ்டன்ஸ்ல ஒரு 10 kN ஆக்ட் ஆகுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் சால்வ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் கேண்டிலிவர்ல ஹிஞ்சுக்கு மேல ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, ஸோ அந்த சப்போர்ட் ரியாக்ஷன் ப்ராப்போட சப்போர்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஓகேவா, எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்போட சப்போர்ட் ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, இந்த லோடு என்ன ஆக்ட் ஆகுதோ அந்த லோடு அப்படியே வந்து அங்க ரியாக்ஷனா மாறிடும். இங்க கியூல வந்து ரியாக்ஷன் வந்து 0, பீல ரியாக்ஷன் வந்து 10 kN. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளானதான், இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து, a composite section contains 4 different materials. The stresses in all the different materials will be. ஓகேவா. ஸோ காம்போசிட் செக்ஷன்ல 4 different materials இருக்கு. ஸோ அதுல 4 different materialஸ்லும் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா. ஸ்ட்ரெயின் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எலாங்கேஷன், கான்ட்ராக்ஷன், டிஃபார்மேஷன் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸ்ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்ட்ரெயின்றது வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஈக்குவல் இல்ல கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஓகேவா. கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது, ஈக்குவல். 4 இதுலயும் வந்து என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மீனிங்ல சொல்றோம். ஓகேவா, ரைட். அடுத்தது வந்து, circular beam of uniform strength can be made by varying the diameter in such a way that என்ன ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்குலர் பீம் இருக்கு, அதுக்கு யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், M/Z ஓட வேல்யூவை கான்ஸ்டன்ட் ஆக்கணும். ஓகேவா. ஏன்னா F is equal to M/Z. ஸோ M ஸ்ட்ரென்த்ன்றது இந்த இடத்துல F. ஸோ அப்போ நம்மளுக்கு M/I F/Y E/R. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்து M is equal to F into Z. ஸோ ஒரு பர்டிகுலர் பீமோட ஸ்ட்ரென்த்தை வந்து கான்ஸ்டன்ட் ஆகுனா மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் F. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை கான்ஸ்டன்டா கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு M/Z ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீம் வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தா மெயின்டைன் பண்ணணும்னா M/Z ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா வைக்கணும். அடுத்து, a cylindrical bar of L meters deformed by small l centimeter, the strain in the bar is. ஓகேவா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியானதான். ஆனா என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுல தப்பு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பார் இருக்கு, அதோட லென்த் வந்து எல்ன்னு சொல்லிட்டாங்க. இதோட டிஃபார்மேஷன் வந்து ஸ்மால் எல். லென்த் வந்து எல், கேபிட்டல் எல் மீட்டர், டிஃபார்மேஷன் வந்து ஸ்மால் எல் சென்டிமீட்டர். ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகணும், நம்மளுக்கு டிஃபார்மேஷன் டிவைடட் பை லென்த். ஆனால் இதில் என்ன பார்க்கணும்னா யூனிட் வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ எல்ன்றது சென்டிமீட்டர்ல இருக்கு, ஸ்மால் எல்ன்றது. அப்போ கேபிட்டல் சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 100 கேபிட்டல் போடுறோம். ஸோ அப்போ 0.01 ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இதுக்கு C, 0.01 small l by capital L. Next question number 85. The ratio of tensile stress to the corresponding strain is constant and this ratio is known as. So stress to strain ratio வந்து கேக்குறாங்க. Stress to strain ratio நாலே modulus of elasticity E is equal to stress divided by strain. அவ்வளவுதான். அடுத்து next, which one of the following is correct representation of Poisson ratio mu? So mu ஓட definition, mu it is the ratio between lateral strain to the longitudinal strain, அல்ல linear strain இந்த மாதிரி எதனால சொல்லலாம். So option A. அதுக்கு அடுத்த next question வந்து 87. A framed structure is perfect if the number of members dash are 2j minus 3 where j is the number of joints அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. A framed structure is perfect if the number of members dash are 2j minus 3.
where J is the number of joints கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல இருந்து என்னன்னா நம்மளுக்கு ஈக்குவல் ஓகேவா நம்பர் ஆஃப் மெம்பர் m is equal to 2j minus 3 இருந்ததுன்னா அந்த மெம்பர் வந்து நம்மளுக்கு என்னது பர்ஃபெக்ட். ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர் m 2j minus 3. ஸோ இப்போ m is equal to 2j minus 3னா தான் அது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃப்ரேம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். The CG of semicircular plate of 66 cm diameter from its base is. ஸோ இப்போ இந்த மாதிரி செமிசர்க்குலர் ஒரு பிளேட் இருக்கு. இதோட பேஸ் டயமீட்டர் வந்து 66 சென்டிமீட்டர். ஸோ அந்த பேஸ்ல இருந்து இந்த ஹைட் வந்து கேட்குறாங்க சிஜி ஹைட் ஓகேவா. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செமி சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான செக்ஷன்ஸோட சிஜி எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் என்ன வேல்யூன்றதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்கலாம். சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ செமி சர்க்கிளுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்னா 4r டிவைடட் பை 3π இல்லைனா 2d டிவைடட் பை 3π. ஸோ 2d டிவைடட் பை 3π இதை யூஸ் பண்ணலாம். ஸோ 2 times d டிவைடட் பை 3 times π 22/7. ஸோ 22 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 into 7 which is equal to 14 சென்டிமீட்டர் தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89. A frame is made with 4 joints and 5 members. This frame is ஓகேவா. ஸோ என்ன ஃப்ரேம்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க நம்மளுக்கு மெம்பர்ஸ் வந்து m வந்து நம்மளுக்கு 5, j வந்து நம்மளுக்கு 4 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 2j minus 3 வந்து பார்ப்போம். ஸோ அப்போ 2 into 4 minus 3 என்ன வரும் 8 minus 3 5. ஸோ அப்போ m is equal to 2j minus 3 இருக்கு. ஸோ அப்போ 5 is equal to 5. அப்போ பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட். When one of the end of a fixed beam deflected by delta, then the bending moment at the deflected end. ஓகேவா. ஸோ இதை வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு. ஃபிக்ஸ்டு பீமோட இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் வந்து டெல்டா அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் என்ன கிரியேட் ஆகும் ஓகேவா. இந்த எண்ட்லயும் சரி இந்த எண்ட் ரெண்டு எண்ட்லயுமே நம்மளுக்கு இந்த எஃபெக்ட்னால என்ன ஆகும்னா இந்த மாதிரி செட்டில் ஆகுறதுனால இல்லை டிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு ரெண்டு எண்ட்லுமே வந்து மொமெண்ட் கிரியேட் ஆகும். அதோட வேல்யூ என்னன்னா 6ei டெல்டா பை எல் ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த டெல்டா கொடுத்தனால டெல்டா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனால 6ei டெல்டா பை எல் ஸ்கொயர் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது மொமெண்ட்ன்றது வந்து கிரியேட் ஆகும் 6ei டெல்டா பை எல் ஸ்கொயர். இப்போ இதே வந்து ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு வந்து இன்னொரு ரெண்டு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் மாதிரி இருந்து சிம்பிளி சப்போர்ட்டட் டெல்டா அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு எண்ட்ல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா 3ei பை எல் ஸ்கொயர் 3ei டெல்டா பை எல் ஸ்கொயர். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் மோர்ஸ் தியரம் 2 ஸ்டேட்ஸ். ஸோ மோர்ஸ் தியரம் வந்து என்ன சொல்லுவாங்க ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EA gives ஸ்லோப். செகண்ட் தியரம்ல என்ன சொல்லியிருப்பாங்க ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அதாவது மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை EI வந்து என்ன கொடுக்கும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஓகேவா. அப்போ செகண்ட் தியரம் என்ன சொல்லுது AX பார் டிவைடட் பை EI ஓகேவா. A பை EI அப்படின்றது வந்து தியரம் 1, AX பார் EIன்றது வந்து தியரம் 2. தியரம் 1னால நம்மளுக்கு ஸ்லோப் கிடைக்கும், தியரம் 2னால நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ பீம் மே பி டிக்ரீஸ்டு பை ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இன்க்ரீசிங் த மாடலஸ் ஆஃப் வெலாசிட்டி, இன்க்ரீசிங் த ஸ்பேனு, டிக்ரீசிங் த டெப்த் ஆஃப் த பீம், டிக்ரீசிங் த வித் ஆஃப் த பீம். ஸோ இப்போ இதுல இருந்து பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக எந்த ஃபார்முலாவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு கேன்லிவர் வித் பாயிண்ட் லோடுக்கு எடுத்தால் கூட நம்மளுக்கு என்ன வரும் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு WL³ டிவைடட் பை 3EIன்னு வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் தி மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் டிஃப்ளெக்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது இன்க்ரீஸ் பண்ணும்போது இது டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரெக்ட் தான். ஃபர்ஸ்டே கரெக்ட். ஸ்பேன் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பேன் வராது. டிக்ரீசிங் தி டெப்த் ஆஃப் பீம். ஸோ இப்போ இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து டெப்த்தை வச்சு தான் இருக்கு. டெப்த்தை நீங்க இந்த இடத்துல டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ட் என்ன ஆகும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கனால இது டிக்ரீஸ் பண்ணும்போது இங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகாது. அப்போ டிக்ரீசிங் த டெப்த்ன்றது வந்து தப்பு. டிக்ரீசிங் த வித் ஆஃப் த பீம் இந்த இடத்துல தான் பியும் வரும். ஸோ பியை டிக்ரீஸ் பண்ணாலும் ஓவரால் அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து இன்க்ரீசிங் தி மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு நம்மளுக்கு ரிலேட் பண்ணவும் நீங்க பாத்துக்கணும் ஓகேவா. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து slope and deflection at the center of a simple beam carrying a central point load R. ஓகேவா.
ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அதான் சிம்பிள் பீம்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட சென்டர்ல பாயிண்ட் லோட் இருக்கு, ஓகேவா? அந்த சென்டர்ல ஓகேவா என்ன ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் கேட்கறாங்க, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டோட சென்டர்ல ஸ்லோப் வந்து 0, பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். இதே சப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ்ல ரெண்டு சப்போர்ட்ஸ்லயுமே நம்மளுக்கு ஸ்லோப் மேக்ஸிமம் இருக்கும், டிஃப்ளெக்ஷன் 0வா இருக்கும். சென்டர்ல ஸ்லோப் 0, டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம். சப்போர்ட்ல ஸ்லோப் மேக்ஸிமம், டிஃப்ளெக்ஷன் 0. சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 94. Bending moment at any section in a conjugate beam gives in the actual beam. So கான்ஜுகேட் பீம்ல பெண்டிங் மொமெண்ட் எடுத்தோம்னா ஆக்சுவல் பீம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க, ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும்? டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். சரி, அது கான்ஜுகேட் பீம் மெத்தட்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் பீமை கான்ஜுகேட் பீமா மாத்திடுவோம். ஸோ கான்ஜுகேட் பீமா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் பீமோட சப்போர்ட் கண்டிஷன்ஸை மாத்திட்டு ஆக்சுவல் பீம்ல என்ன லோடிங் இருக்கோ அந்த லோடிங்க்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சு அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம கான்ஜுகேட் பீமுக்கு லோடிங்கா அப்ளை பண்ணி நம்ம ஷியர் ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல கண்டுபிடிச்சோம்னா அது நம்மளுக்கு ஸ்லோப் கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல நம்ம பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா அது நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ஆக்சுவல் பீமோட டிஃப்ளெக்ஷன் அந்த செக்ஷன்ல கொடுக்கும், ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து ஸோ கான்ஜுகேட் பீம்ல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சுவல் பீமுக்கு அது ஸ்லோப் கிடைக்கும். கான்ஜுகேட் பீம்ல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சுவல் பீமுக்கு அது டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் கான்ஜுகேட் பீம்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ஜுகேட் பீம்ல இருந்து வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவல் பீம்ல ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த சப்போர்ட் கான்ஜுகேட் பீம்ல என்ன சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற அந்த வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் a cantilever beam of length L with uniform cross section and flexural rigidity EI is loaded uniformly by a vertical load W per unit length. The maximum vertical deflection of the beam is given by. ஓகேவா? cantilever beam இருக்கு, ஸோ அது ஃபுல்லா UDL இருக்கு, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கேட்கறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ cantilever beam எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட்ல ஸ்லோப் 0, டிஃப்ளெக்ஷனும் 0, ஃப்ரீ எண்ட்ல ஸ்லோப் மேக்ஸிமம், டிஃப்ளெக்ஷனும் மேக்ஸிமம். ஸோ இப்போ இந்த மாதிரி cantilever beam வித் ஃபுல் UDLா இருந்ததுன்னா இந்த ஃப்ரீ எண்ட்ல இருக்க டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அதோட வேல்யூ என்னன்னா WL/4/8 EI, ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட், which of the following represents bending at a section of a beam? ஸோ இது வந்து பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ EI into d²y/dx². ஸோ இது என்னன்னா நம்ம m/i σ/y e/r அந்த ஈக்குவேஷன்ல இருந்து வருது. ஸோ அப்ப நம்மளுக்கு m/ei is equal to 1/r. ஓகே, அந்த 1/r தான் d²y/dx². ஸோ அப்ப d²y/dx² into EI is equal to m. ஸோ அப்ப m வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா EI into d²y/dx². இதான் வந்து பேசிக் ஈக்குவேஷன், பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். Next question number 97. In case of a beam simply supported at both ends, if the same load instead of being concentrated at the center is distributed uniformly throughout the length, then the deflection at center will get reduced by. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. ஸோ அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட சென்டர்ல ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு, வேல்யூ W. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா இந்த W வந்து யூடியலா கன்வெர்ட் பண்ணி இப்படி பிளேஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கேஸுக்கு இருக்கிற டிஃப்ளெக்ஷனுக்கும் இந்த கேஸுக்குள்ள டிஃப்ளெக்ஷனுக்கும் என்ன ஆகும், எவ்வளவு ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா WL3/48 EI, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் w இன்டு L தான் நம்மளுக்கு ஒரு W ஆயிடும், இன்டு L3/5W L3/384 EI. இந்த பாயிண்ட்லோட அப்படி யூடியலா கன்வெர்ட் பண்றோம், ஓகே? அந்த மீனிங்ல. ஸோ இப்போ பார்க்கும்போது L3 N3 கேன்சல் பண்ணிடலாம், இந்த லோடு இது ஈக்குவல். ஸோ EA கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது இது 1, இது 8. ஸோ அப்போ இங்க 1 இருக்குது, இங்க வந்து 5/8 ஆகுது. அப்போ 1ல இருந்து 5/8 ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது? 1 - 5/8 which is equal to 3/8. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து 3/8 தான் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. 3/8 வந்து ரெடியூஸ் ஆகுது, 5/8 தான் கம்மியாகுது, 3/8 அமௌண்ட் அளவு வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ 3/8 வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா டி, ஓகேவா? நெக்ஸ்ட், ஆஃப் ஸ்பேன் L கேரிங் a uniformly distributed load W per meter is. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு,
இந்த ஃபிக்ஸ்டு பீமுக்கு மேலே யூடிஎல் ஃபுல்லாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரில் என்ன மொமெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ சென்டர் மொமெண்ட் என்ன அப்படின்னா WL²/24. சப்போர்ட்டில் என்ன மொமெண்ட் இருக்குன்னா WL²/12 இருக்கும். சப்போர்ட் மொமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு பீமோட ஃபிக்ஸ்ட் எண்டில் ஹேங்கிங் பெண்டிங் மொமெண்ட்டும் சென்டரில் சாகிங் பெண்டிங் மொமெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? WL²/24, WL²/12. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் a simply supported beam of span L carries a uniformly distributed load of 2W per meter and the moment of inertia I, the deflection at the center of the beam is. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா பார்த்தோன்னே WL/4/5WL/4/384EI இந்த ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க ஜென்ரலா. ஸோ இப்போ இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த லோடு தான். இந்த இடத்துல லோடு என்னன்னா வெறும் W/மீட்டர்னு கொடுக்காம 2Wன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 5W அப்படின்ற இடத்துல 2W நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். L/4 டிவைடட் பை 384EI. ஸோ அப்போ அந்த 2வையும் இங்க 384ஐயும் கேன்சல் பண்ணும்போது 192 ஆயிடும். ஸோ 5W L/4 டிவைடட் பை 192EI அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இங்க ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். A simply supported beam of span L is subjected to a point load W at the center. What is the deflection at the center? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு நம்மளுக்கு. அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோட சென்டர்ல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு. அதோட வேல்யூ வந்து W. ஸோ சென்டர்ல என்ன டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்க. சென்டர்ல டிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்டோட சென்டர்ல டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம், ஸ்லோப் 0. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வேல்யூ இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஸோ வேல்யூ என்னன்னா WL³ டிவைடட் பை 48EI. அவ்வளோதான். கொஸ்டின் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் டிஸ்கஷன்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எந்தெந்த இடம்லாம் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க, மெமரி பண்ணுறதுல தப்பு பண்ணுறீங்களா, ப்ராப்ளமேட்டிக்கில் தப்பு பண்ணுறீங்களா, ப்ராப்ளமேட்டிக்கில் ஏதாவது ஃபார்முலா தப்பு பண்ணிட்டீங்க மெமரி பண்ணலையா சரியா, இல்லை அப்ளிகேஷன் தப்பு பண்ணுறீங்களா, இல்லை என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் நார்மலாக எழுதுறதுக்கும் இப்படி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதும் போது உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா டாப்பிக்லேயும் வந்து கொஞ்சம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்ம இது படிச்சிருக்கோம், இதை அப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.